வணக்கம். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் மற்றும் ஆல்கரிதம்ஸ், அதாவது டிஎஸ்ஏ. உங்க டெக் கரியர்ல இதோட உண்மையான பங்கு என்னன்னு எப்போ ஆச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய குழப்பமாவே இருக்கு. வாங்க, இந்த குழப்பத்தை தெளிவுபடுத்துற ஒரு விளக்கத்தை இப்ப பார்க்கலாம். சரி, வாங்க நேரா விஷயத்துக்கு வருவோம். இந்த டிஎஸ்ஏங்கிறது ஒரு தனி வேலையா இல்ல அதுக்கும் மேல வேற ஏதாவதா? இது பல ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் வரைக்கும் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பொதுவான கேள்வி. இதோ அதுக்கான பதில். டிஎஸ்ஏங்கிறது நீங்க செய்ய போற ஒரு வேலை கிடையாது. ஆனா பல டெக் வேலைகளுக்கு அதுதான் அடித்தளம், ஒரு முதுகெலும்பு மாதிரி. அது இல்லாம இன்னைக்கு நாம பாக்குற பல டெக்னாலஜி சிஸ்டம்ஸ் நிக்கவே நிக்காது. இதை இன்னும் சுலபமா புரிஞ்சுக்க வாங்க ஒரு கற்பனை உலகத்துக்கு பயணம் போலாம். அந்த ஊர் பேரு டேட்டாபோலிஸ், அதாவது அறிவோட நகரம். இந்த ஊருக்குள்ள ஒரு டூர் போனா டிஎஸ்ஏவோட உண்மையான ரோல் என்னன்னு நமக்கு புரிஞ்சிடும். இந்த டேட்டாபோலிஸ் நகரத்துல டிஎஸ்ஏங்கிறது நீங்க போய் பார்க்கக்கூடிய ஒரு பெரிய ஆஃபீஸோ இல்ல ஒரு பில்டிங்கோ கிடையாது. அதனால தான் அதை நீங்க ரிப்போர்ட்ஸ்லயோ டேஷ்போர்ட்ஸ்லயோ நேரடியா பார்க்க முடியாது. அப்படின்னா அது என்ன? அதுதான் அந்த நகரத்தோட உயிர் நாடியே. நம்ம கண்ணுக்கு தெரியாத ரோடு, தண்டி பைப்லைன், டிராஃபிக் சிஸ்டம் மாதிரி. இதெல்லாம் இல்லாம ஒரு ஊர் இயங்குமா? கண்டிப்பா முடியாது, இல்லையா? அதே மாதிரி தான் டிஎஸ்ஏவும். எல்லா சிஸ்டம்ஸும் வேகமா சரியா வேலை செய்யறதுக்கு இதுதான் காரணம். சொல்லப்போனா இந்த மறைமுகமான பவர் லேயர் ஒரு 4 முக்கியமான கேள்விக்கு பதில் சொல்லுது. 1, டேட்டாவை எப்படி திறமையா ஸ்டோர் பண்றது. 2, தேவைப்படும்போது அதை எப்படி மின்னல் வேகத்துல தேடி எடுக்கிறது. 3, எப்படி பெஸ்டான முடிவுகளை எடுக்கிறது. 4, நம்ம சிஸ்டம்ஸ் பெருசாகும்போது அதை எப்படி சமாளிக்கிறது. ஓகே, இப்போ இந்த நகரத்துல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு ஒரு டூர் போயிட்டு வருவோமா? இவங்க ஒவ்வொருத்தரும் இந்த மறைமுகமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எப்படி யூஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஏஐ ஏஜென்ட் இன்ஜினியர்கள். இவங்களுக்கு டிஎஸ்ஏங்கிறது ஒரு சிஸ்டத்தோட மூளை, நரம்பு மண்டலம் மாதிரி. டிஎஸ்ஏவோட பயன்பாடு ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்கிறது இங்கதான். இதெல்லாம ஏஐ ஏஜென்ட்ஸால யோசிக்கவே முடியாது. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு டெலிவரி ட்ரோன் நெட்வொர்க் இருக்குன்னு வைங்க. எந்த ட்ரோன் எந்த வழியா போனா சீக்கிரமா டெலிவரி பண்ண முடியும்னு முடிவு பண்றதுக்கு கிராஃப் அல்காரிதம்ஸ் உதவுது. அதே மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில சரியான முடிவை எடுக்கிறதுக்கு தேடல் அல்காரிதம்ஸ் பயன்படுது. இதுதான் அவங்க வேலையோட மைய புள்ளியே. அடுத்து டேட்டா இன்ஜினியர்கள். இவங்களுக்கு டிஎஸ்ஏங்கிறது ரோஜ் வஜ்வானி மாதிரி. அது இல்லாம அவங்களால ஒரு நாள் கூட வேலையே ஓட்ட முடியாது. டேட்டாவை நம்ம ஊர் பைப்ல ஓடுற தண்ணின்னு வச்சுக்கிட்டா அந்த தண்ணி ஓட்டத்தை கண்ட்ரோல் பண்றது தான் டிஎஸ்ஏ. பெரிய பெரிய கம்பெனிங்க ஒவ்வொரு நாளும் உருவாக்குற டெரபைட் கணக்கான டேட்டாவை ஒழுங்குபடுத்தி சரியான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இது ரொம்பவே அவசியம். இப்போ ஏஐ என்ஜினியர்களை பத்தி பார்க்கலாம். அவங்களுக்கு டிஎஸ்ஏ தான் அவங்களோட முக்கியமான ஆயுதம். ஏஐ மாடல்ஸை நிஜ உலகத்துல வேலை செய்ய வைக்கிறது தான் அவங்க வேலை. அதுக்கு டிஎஸ்ஏ ரொம்பவே முக்கியம். ஹீப்ஸ், கியூஸ், ஹேஷ் மேப்ஸ்னு பலவிதமான டிஎஸ்ஐ டூல்ஸை வச்சு தான் ஏஐ சிஸ்டம்ஸை ரியல் டைம்ல திறமையா ஓட வைக்கிறாங்க. இதே இல்லாம ஒரு செல்ஃப் டிரைவிங் கார் சரியான நேரத்துல பிரேக் போடவோ திருப்பவோ முடியாது. அடுத்து மெஷின் லேர்னிங் சயின்டிஸ்ட். இவங்களுக்கும் டிஎஸ்ஏக்கும் உள்ள உறவு கொஞ்சம் வித்தியாசமானது. இவங்க டெய்லி டிஎஸ்ஏ கோட் எழுதாம இருக்கலாம், ஆனா அது எப்படி வேலை செய்யுதுங்கிறத ரொம்ப ஆழமா புரிஞ்சு வச்சிருக்கணும். இங்க முக்கியம் என்னன்னா, அந்த அல்காரிதம்களுக்கு பின்னாடி இருக்கிற அனோத புரிஞ்சுக்கிறது தான். இதுதான் அவங்கள புதுசாவும் இன்னும் பெட்டராவும் மாடல்ஸை உருவாக்க வைக்குது. டேட்டா சயின்டிஸ்ட்களுக்கு டிஎஸ்ஏ ஒரு சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி. அவங்க காரோட இன்ஜினை உருவாக்க மாட்டாங்க, ஆனா அது எப்படி வேலை செய்யுதுன்னு கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அவங்களோட வேலைக்கு இந்த அல்காரிதமிக் திங்கிங் ரொம்பவே கை கொடுக்கும். டேட்டாவை திறமையா ஹேண்டில் பண்றதுக்கும் மாடல்ஸை பில்ட் பண்றதுக்கும் இது ஒரு வழிகாட்டி மாதிரி. சரி, இப்போ ஸ்பெக்ட்ரமோட இன்னொரு முனைக்கு போலாம். டேட்டா அனாலிஸ்ட்கள். இவங்க டிஎஸ்ஏவை நேரடியா யூஸ் பண்ண மாட்டாங்க, ஆனா டிஎஸ்ஏவை அடிப்படையா வச்சு உருவாக்குன டூல்ஸை தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அதை நேரடியா கோட் பண்றதை விட அதோட தாக்கம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். அப்போதான் ஒரு சிஸ்டம் ஏன் ஸ்லோவா இருக்குன்னு அவங்களால புரிஞ்சுக்க முடியும். நீங்க உங்க கரியர்ல அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது டிஎஸ்ஏவோட ரோலும் மாறும். அப்போ நீங்க கோட் பண்றதை விட பெரிய முடிவுகள் எடுக்க ஆரம்பிப்பீங்க. எந்த அல்கோரிதம் சரியா இருக்கும், அதோட பிளஸ் மைனஸ் என்ன, நம்ம டெக் டீமை எப்படி வழிநடத்தணுங்கிறது தான் உங்க வேலையா இருக்கும். ஓகே, டேட்டா போலிஸ் டூர் முடிஞ்சுது. இப்போ இந்த மேப்பை வச்சு உங்களுக்கான கரியர் பாதைய எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த முழு பேச்சோட முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கும். இதை நீங்க முடிவெடுக்கிறத ரொம்பவே சுலபமாக்கும். உங்களுக்கும் டிஎஸ்ஏக்கும் என்ன மாதிரி உறவு இருக்குங்கிறத வச்சு உங்க பாதையை நீங்களே முடிவு பண்ணலாம். 1,
உங்களுக்கு டிஎஸ்ஏ மேல பெரிய காதல் இருந்து சிஸ்டம்ஸ உருவாக்கணும்னு ஆர்வம் இருந்தா ஏஐ இன்ஜினியர், டேட்டா இன்ஜினியர் மாதிரி முதல் பாதை உங்களுக்கானது. 2, டிஎஸ்ஏ மேல உங்களுக்கு மரியாதை இருக்கு, ஆனா உங்க ஆர்வம்லாம் மாடல்ஸ் மேலதான்னா எம்எல் சயின்டிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட் மாதிரி 2வது பாதை சரியா இருக்கும். 3, அட போங்கப்பா இந்த டிஎஸ்ஏ எல்லாம் எனக்கு செட் ஆகாது, ஆனா டேட்டாவை வச்சு கதை சொல்றதும் டேஷ்போர்ட்ஸ் பண்றதும் பிடிக்கும்னா அனலிஸ்ட், பிசினஸ் ரோல்ஸ் மாதிரி 3வது பாதை உங்களுக்காக காத்திருக்கு. இப்போ இந்த டேட்டா போலீஸோட மேப் உங்க கையில இருக்கு. ஒவ்வொரு பகுதியிலும் என்ன நடக்குது, யாருக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ சொல்லுங்க, உங்க அறிவையும் ஆர்வத்தையும் வச்சு நீங்க உங்க கரியரை எந்த இடத்துல கட்ட போறீங்க? யோசிச்சு பாருங்க.